இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவை தொடர்ந்துக்கிடுங்க. மறக்காமல் லைக் பட்டனை தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் கார்த்தி வந்துட்டு அருண்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. அண்ணா உண்மையாகவே நான் இதை பண்ணலை, மனசாட்சிக்கு தெரியும், தொட்டு சொல்லு நான் இப்படி பண்ணியிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்த வீட்டிலே இரு, அம்மாக்காண்டியாவது இருண்ணா அப்படின்னு சொல்ல, என்னங்க நான் சொல்கிறேன்ல ஒரு நிமிஷம் கூட இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வாங்கங்க வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, அண்ணி பேசிகிட்டு இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அருணையை பார்க்குறாங்க கார்த்தி. அருண் போய் கிளம்பாமல் விறுவிறுன்னு போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. அடுத்து இந்தத்திக்கும் ஐஸ்வர்யா விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே போயிட்டு, என்னம்மா இது, எப்படியாவது அருணை பிரித்து வீட்டை விட்டு கூட்டு போயிட்டு சொத்தையும் பிரிச்சிடலான்னு பார்த்தா இவர் என்ன திடீர்னு அவங்க தம்பி பேச்சை கேட்டு இங்கே உட்காந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கடி வீட்டை விட்டு போகணும், இந்த வீட்டையே ஆள போகிறவ நீ தான் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா சொத்தெல்லாம் நமக்கு வரணும்ல அப்படின்னு சொல்ல, இந்த எல்லா சொத்துமே உனக்கு தாண்டி வரப்போகுது, இது எல்லாத்தையும் உனக்கு வாங்கி கொடுக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இப்போ தானம்மா மெதுவாக நெருப்பை பற்ற வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல, அது எப்படி காட்டு தீயா பரவ போகுது பாரு அப்படின்னு சொல்ல, அதோட விடக்கூடாதுமா, இந்த காட்டு தீபாவை எப்படியே இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விடுமா, அவங்க இருக்கிற வரைக்கும் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி நான் காய் நகர்த்துறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் அபிராமி ரூம்குள்ளே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அபிராமி ஹஸ்பண்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்துக்கிட்டு இருக்க, தீபா மீனாட்சி பரிமாறிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கார்த்தி வர்றாங்க. கார்த்தி சாப்பிட்றதுக்காக உட்கார, அம்மா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்க, நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தேன், ஆனால் அவள் சாப்பிட்ற மாதிரியே கிடையாது, ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க. சார் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொல்ல, அம்மாவே சாப்பிடல நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி விறுவிறுன்னு நினச்சி அருண் கிட்ட போகிறாரு. அருணும் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொன்னதுமே, ஆனால் சாப்பிடவா, அம்மா வேற சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, நீ தப்பாக நினச்சி சண்டை போட்டதுனால தானே அம்மா இப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, போய் எப்படியா சாப்பிட வைப்போ அப்படின்னு சொல்ல, அருண் விறுவிறுன்னு நினச்சி அவங்க அம்மா கிட்ட போகிறாங்க. பக்கத்தில் உட்காந்ததும், அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நான் ஏதோ கோவத்தில் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏன்டா இப்படிலாம் பண்ண சொல்லு, நான் என்னைக்கு வந்துட்டு வேற்றுமைப்படுத்தி பார்த்துருக்கேன், நான் எல்லாரையுமே ஒரே மாதிரி தாண்டா நினைக்கேன், பேர் தான் ஒவ்வொரு உருவத்துக்கு தனித்தனியாக கார்த்தி ஆனந்து அருணின் பேர் வச்சுருக்கேன், ஆனால் என் மனசில் நீங்கள் 3 பேர் ஒன்று தாண்டா, அதை புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணுறியேடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நான் உனக்கு எதுனாலும் வாங்கி தர லேட் ஆயிடுச்சுன்னா நீ இந்த அம்மாவை புரிஞ்சிக்க மாட்டேயா, ரெசார்ட் விஷயத்தில் கூட நான் எதுக்கு லேட் பண்ண தெரியுமா, அந்த குறிப்பிட்ட டைம்லையாவது நீ அதை பற்றி கற்று தெரிஞ்சுக்கிடுவ, அதுக்கடுத்து உனக்கு வாங்கி கொடுத்தா நீ நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுவ அப்படின்ற ஒரு ரீசன்காண்டி தான், நீ சின்ன வயசுலேருந்து உன்னை நான் பார்த்துட்டு இருக்கேன், உன்னை பெற்று வளர்த்தவ, ஏதாவது ஒரு வேலையை இப்படி தான் தடால் புடால் செய்யணும்னு சொல்லிட்டு போவ, திடீர்னு அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே விட்டு வந்து நின்று அழுதுட்டு இருப்ப, அந்த கஷ்டம் நீ போய் படக்கூடாதுன்னு அம்மா யோசித்து முடிவெடுக்கலான் இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே நீயே இப்படி வாங்கி இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கார்த்தியை நீயும் சண்டை போடுற அளவுக்கு ஆயிடுச்சே, என்ன அருண் இது அப்படின்னு சொல்ல, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேமா அருண் வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. சரி சரி விடு, பழசை பற்றி நம்ம எதுவும் யோசிக்க வேணாம், வாங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அடுத்த சீனில் அந்த பக்கம் வந்துட்டு ஆனந்த காமிச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது யாரோ காலிங் பெல் தட்டுற மாதிரி இருக்குது, யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்ல, ரியா போய் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ஏட்டையா மாதிரி இருக்குது. ஆனந்த் இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆனந்த் வர்றாங்க. ஆமாம் சார், நீங்கள் யார், இங்கே எத்தனை நாளாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க, எதுக்கு சார் நீங்கள் எதுக்கு விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, பக்கத்து வீட்டில் திருட்டு நடந்திருக்கு, அதான் நாங்கள் என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல, அபிராமி காஸ்மெட்டிக்ஸோட ஓனரே நான் தான், அந்த கம்பெனி எங்களோட தான் அப்படி இப்படின்னு அப்படியே ஒரே பில்டப் போட ஆனந்து. சரி இவங்க யார் அப்படின்னு கேட்க, ஒரு நிமிஷம் ஆனந்த் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஒன்று நினச்சோம் இங்கே ஒன்று நடந்துச்சுன்ற மாதிரி ஃப்ரெண்டு அப்படின்ட்டாரு டப்புன்னு. ரியாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகிடுது, அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. சரி என்கொயரி எதுக்குனாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கழுத்தை பக்கம் அப்படியே ஒரு மாதிரி கையை வச்சு மறைச்சிக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்புனதுமே, பார்த்தையா என்னால் உனக்கு எவ்வளோ பிரச்சனை, என்னை மன்னிச்சிரு ஆனந்த், ஆனால் என் கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்கிறது அவர் பார்த்தது என்னை தப்பாக நினச்சிருப்பார்ல, நான் இன்னும் எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரிலாம் அசிங்கப்பட போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலாக வந்துட்டு ஒரு மாதிரி ஆனந்த லாக் பண்ண, சரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனந்த் சொல்லிடுறாங்க. சரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கூட வேணாம், கோவிலில் வச்சு பண்ணிக்கலாம், நான் போய் எல்லா ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஆனந்த போய் ஹக் பண்ணிக்கிறேன். அந்த லூஸும் வந்துட்டு ஈன் பல காமிச்சு நின்றுட்டு இருக்கு. அடுத்த சீனில் மைதிலியை காமிச்சிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் ஐஸ்வர்யா கால் பண்ண, ஐஸ்வர்யா வந்துட்டு ஃபோன் எடுக்கிறாங்க. நீங்கள் எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு தானே, ஏன் வந்துட்டு எங்கள் அம்மாவை கண்டுபிடித்துட்டுறீங்க, நீங்கள் யார், எந்த ஊர், என்ன எதுவும் ஒழுங்காக எங்கள் அம்மா கிட்ட டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அப்படி தானே சொல்லிட்டே போச்சு, உங்கள் அம்மா கிட்ட ஃபோனை கொடுக்குறிய தங்கம் அப்படின்னு சொல்ல, இந்தா கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எந்திரிமா உன் ஃப்ரெண்டு மறுபடியும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல, ஹலோ அப்படின்னு சொல்லதுமே, இந்த பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டில் போய் இருந்துக்கிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்குலாம் அறிவு இல்லையா, நீ அப்படி போவ இப்படி போவ தண்ணியில் இல்லை சாவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்துட்ட, நான் யாரும் தெரியுமா, என்னை பற்றி நீ தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உன்னை பற்றி எல்லாமே தெரியும், உன் மண்டவாளம் தண்டவாளம் எனக்கு என்ன தெரியாது, ஆளு மூஞ்சி மாறு முகர கட்டையும் பண்ணி மாதிரி தின்ட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளுங்குறாங்க. இங்கே பாரு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், இன்னைக்கு தான் நீ நாளைக்கு பாலிடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, உனக்குலாம் அது தேவை தான் அப்படின்னு சொன்னதுமே, முதல்ல யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் வச்சுக்கிற இவளுக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா அந்த பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க.
அடுத்து அபிராமியும் தீபாவும் கோயிலுக்கு விளக்கேற்றுறதுக்கு தான் வந்திருக்காங்க. விளக்கேற்றுறாங்க. அப்போது அபிராமி வேண்டிக்கிறாங்க, என் பிள்ளைங்களுக்கு இடையில எந்த சண்டையும் வந்துடக்கூடாது. எனக்கு கார்த்திக்கு சண்டை வரும்னு பார்த்தா இப்போ அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீ தான் சாமி அவங்க கூட துணையாக இருக்கணும், எங்கள் ஒற்றுமையாக இருக்கிற குடும்பம் பிரிஞ்சே போயிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. 4வது வாரம் வந்திருக்கீங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் மறக்காமல் சொல்ல அபிராமி சிரிக்கிறாங்க. கோவிலை வந்துட்டு சுற்றி வா தீபா, நான் வேணா இங்கனக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கனுக்குள்ளே இருக்க, தீபா வந்துட்டு கோயிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு ரியாவும் வர்றாங்க. வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்களே, என்ட்ரி போடுவாங்க. அவங்ககிட்ட போயிட்டு எங்களுக்கு கல்யாணம், எனக்கு என் பாய் ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்ல, வீட்டுக்கு தெரியாமல் திட்டு கல்யாணமா அப்படின்னு கேட்க ரியா வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. இல்லை பெரியவங்களே இல்லாமல் வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன், சரி இதில் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு ரியா கோயிலை சுற்றி வரும்போது அபிராமி ரியா ஒருத்தங்க இடிச்சுக்கிறாங்க. ஐயோ சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்க, எங்க பார்த்து வர மாட்டீங்களா சை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி திட்டிட்டு போயிடுறாங்க. என்ன இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அபிராமியும் நைஸா அப்படி நகண்டு வந்து நின்றுக்கிறாங்க. அப்புறம் தீபாவும் வர்றாங்க. கோவிலெல்லாம் சுற்றிட்டியா அப்படின்னு கேட்க, சுற்றிட்டாத்த அப்படின்னு சொன்னதுமே சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் ரியா மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றி வர மாதிரி இருக்கு. அப்போ அபிராமி வேற ஐயர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு சுமங்கலி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் ஐயரை வந்துட்டு வீட்டுக்கு வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, அவர் வேற ஒரு விஷயமா வெளியூர் போயிருக்காங்க, நான் ஃபோன் பண்ணி உடனே சொல்லிடுறேம்மா அப்படின்னு சொல்லி இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்க. சடனாக ரியாவை பார்த்துறாங்க. இது அதில் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி தீபா பார்க்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.